மக்களே இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இந்த மினி விலாக் என்ன எடுத்தேனே தெரியல. ஏன்னா எடிட் பண்ணாமல் ஏகப்பட்ட வீடியோ. அதனால தான் சரி வீடியோ ஒன்றும் இல்லையா, அதனால எடிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான அளவு மசாலாவை மிக்சியில் அரைச்சி நல்லா வதக்கி எடுத்து கடைசியில் மல்லிக்கீரையை தூவி இறக்கியாச்சு. ரசம் வந்து கொதிக்க விடாது, கொதிச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் கன்னியாகுமரி அவியல் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அவியலுக்கு வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், வழுதனங்காய், என்னென்ன காய்கறிக்கிறோ எல்லா காய்கறியும் தூக்கி போடுங்க மக்களே. சீனி சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு தேங்காய், கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு அந்த காய்கறியை போட்டு வேக வச்சிடணும். கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி தேவையில்லாதவங்க கொஞ்சம் தயிர் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட ஜீரகம், பச்சை மிளகு, வெள்ளைக்கூடு, சின்ன உள்ளி, கொஞ்சோல மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ஒரு சதைச்சிக்காங்க. கொஞ்சோல கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காய் வெந்ததும் இந்த மசாலா போட்டு கிண்டு கிண்டி இறக்கணும். அவியலுக்கு வந்து ரொம்ப இது பண்ண விட லைட்டாக சதைச்சி மட்டும் போட்டால் போதும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க விட லைட்டாக கிண்டிட்டு இறக்கிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க மக்களே. நான் இப்படி தான் வைப்பேன். மீன் குழம்பும் வச்சாச்சு. அப்புறமா கொஞ்சோல பாத்திரத்தையும் கடந்து கழுவியாச்சு.